கைஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்காரு. அது அவருடைய அரசுக்கான சவால்களாக நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். புதிய அரசின் முன் உள்ள பொருளாதார சவால்கள், புதிய வாக்குறுதிகள் நிதி மேலாண்மைக்கு மேலும் சவாலாக அமையப் போகின்றன. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல் முறையாக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவருடைய பொருளாதார ஹேண்ட்லிங் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஒரு சின்ன குழுவாக நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது. ஏறக்குறைய 6 தசாப்த கால இருமுனை திராவிட ஆட்சியை முறியடித்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஓர் அரசியல் மாற்றத்தை சாதித்துள்ளது. தேர்தல் கொண்டாட்டங்கள் ஓய்ந்துள்ள நிலையில் புதிய மாநில நிர்வாகம் ஓர் இக்கட்டான குறுக்குச்சாலையில் கிராஸ் ரோடில் நிற்கிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய கடுமையான பொருளாதார யதார்த்தங்களை எதிர்கொள்வதற்கு சீரிய கொள்கை முடிவுகளும் பொருளாதார மேலாண்மையும் அவசியம். மலை போல கடன் சுமை. முந்தைய அரசு ஒரு மிகப்பெரிய அளவில் கடன் சுமையை வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். புதிய அரசு எதிர்கொள்ளும் உடனடி சவால். மாநிலத்தின் நிதி நிலைமை 2026 to 27 நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த கடன் சுமை சுமார் 10.71 லட்சம் கோடியை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் செலவு செய்யும் திறனை நேரடியாக பாதிக்கிறது. மார்ச் 2026 நிலவரப்படி கடனுக்கான வட்டி, அசல் திருப்பிச் செலுத்தும் தொகை, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட் மற்றும் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1.16 லட்சம் கோடி என்கிற பிரம்மாண்ட அளவை தொடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதை கேட்குறப்பயே கொஞ்சம் மனசெல்லாம் பக்குன்னு இருக்குங்க. எப்படி சமாளிக்க போகிறான்றது தெரியல. முதல் முறையாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாட்சி கிட்டத்தட்ட 50-60 வருட காலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இவர் புதுசாக பண்ணணும் எந்த மாதிரி பண்ண போகிறாரு. ஏன்னா எதுக்கோசரம் சொல்கிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட் மற்றும் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1.16 லட்சம் கோடி என்கிற பிரம்மாண்ட அளவை தொடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதை கேட்குற பயமாக இருக்குங்க. இந்த கடன் சுமை மாநிலத்தின் மூலதன செலவினங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விழுங்கி விடுகிறது. அரசு ஈட்டும் வருவாயில் பெரும் பகுதி பழைய கடன்களை அடைப்பதற்கே சென்று விடுவதால் புதிய பள்ளிகள், மருத்துவமனைகள், பிற உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான நிதி கடுமையாக முடக்கப்படுகிறது. மேலும் மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சந்திக்கும் நிதி நெருக்கடி நிலையை மேலும் சிக்கலாக்குகிறது. மின்சாரத்துறையில் மார்ச் 2026 தரவுகளின்படி ரூபாய் 1.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் உள்ளது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் நிதி மேலாண்மைக்கு பெரும் சவாலாக அமையப் போகின்றன. குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 நிதியுதவி, ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், வேலையில்லா இளைஞர்களுக்கான மாத உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிதி நிலைமை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக வர எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.